ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி 1, 2025 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம், வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போறோம். இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபராசியில வக்ரகதியில் இருக்காரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பாரு. பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் கடகராசியில நீச்சஸ்தானத்துல வக்கரமா இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் பண்றாரு. விருச்சிக ராசியில புதன் குருவின் வக்கர பார்வையில நேரடி பார்வையில, தனுசு ராசியில சூரியன், அதாவது மார்கழி மாசத்துல இந்த நியூ இயர் பிறக்கிறது, அதனால சூரியன் தனுசு ராசியில இருக்காரு. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற, இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற. ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த வருஷத்துல நடக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 நடக்க போகுது. மார்ச் 29 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த 2025 மார்ச்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார். நடுவில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் 2027. மீன ராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. நம்ம எப்படி மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம், வருஷ கடைசியில் மார்ச் 31 ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் 1 திருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியானவர் மீன ராசிக்கு வரும்பொழுது அடுத்த 3 வருஷத்துல நாம பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம். அதனால இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்கள்ங்கிறது பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவாரு, சங்கடத்தையும் சேர்த்தே தருவாரு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி 2025 இரவு 8 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல 1 வருஷம் இருக்காரு. இதுல நடுவில் ஒரு 6 மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில, அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்ரகதியில பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2026 ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி, 3வது கிரக பயிற்சிங்கிறது ராகு கேது பயிற்சி. மே 19, 2025 விடியற்கால 2:52 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளை கொண்டுதான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராய போறோம். இதன் மூலமாக உங்களுக்கு 2023, 24, 22ல ஏற்பட்ட சரிவுகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலிருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. இந்த வருஷங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெரிய மாற்றம்னா சாதாரண விஷயம் இல்லை. கடன் பிரச்சனைகள் தீரும், புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், புதுசாக நண்பர்கள் அமைவார்கள், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இதுநாள் வரைக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடித்தவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷமாக இப்போ அந்த உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்க. அதுதாங்க உங்களுக்கு உண்டான சிக்கலான விஷயம். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை குரு பார்வை இருந்ததுனால உங்கள் பேச்சிலேயே எகத்தாளம் இருந்தது கடந்த சில வருடங்களாக, 2 வருஷமாக. இப்போ உங்களிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய திங்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இத்தனை நாள் பேசினது தப்பு, நம்ம கொஞ்சம் மாற்றி பேசணுங்கிறது நீங்களே உணரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன, வழக்கு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில், அதாவது பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, ஹவுசிங் லோன், இதெல்லாம் இஎம்ஐ கட்டாமல் உங்கள் பேரில் வழக்கு இருக்குது. இதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த பேங்க்கே, அந்த பர்சனல் லோன் கொடுத்த பேங்க்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஒரு ஆப்ஷன். நீங்கள் இதை கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விரயஸ்தானத்தை சனி பார்க்குறாருங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். முதலீடுகள் கிடைப்பதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழிலுக்குண்டான முதலீடு. ஆனால் முதலீடு பண்ணும்போது மட்டும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அதிகமான முதலீடுகள் உங்களுக்கு சில சமயம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நான் வந்து சொந்தமாக வியாபாரம் பண்ணணும், அடுத்தவங்களுடைய வியாபாரத்துக்கு என்னுடைய திறமையை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ வந்து கடந்த வருஷமே அப்படி இருந்திருக்கும். கடந்த 2 வருஷமாகவே 2023லேருந்தே நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதனால் உங்களுடைய முதலீடுகளை கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வாங்குகிற கடனில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. முதல்ல ஒரு 1 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 50,000, ஒரு 2 லட்சம், இந்த மாதிரி பண்ணினீங்க. தேவை இருந்தால் மட்டும்தான் முதலீடு பண்ணணும். அடுத்தது, யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. நீங்கள் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த முதலீடுங்கிறது வந்து, அந்த கட்டுப்பாடுங்கிறது வந்து உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். சப்போஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நண்பரோட பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த நண்பருடைய பணப்புழக்கத்தை கண்காணிக்க வேண்டும். எப்படி அவருக்கு பணம் வருது, அவர் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, உங்களுக்கும் அவருக்கும் லாபம் ஈக்குவலாக இருக்கா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர்களுடைய நடத்தையை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நடத்தையும் சற்று கண்காணிக்கணும். ஏன்னா பசங்களை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். பசங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் பசங்க தப்பான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்களுடைய எதிரிகளை நீங்கள் கவனிக்கணும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வேலை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. காரிய வெற்றி, உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகள், இல்லை எங்களுக்கு ஒரு 35-40 வயசு ஆகிடுது சார், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, அந்த குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. ஸோ மொத்தத்தில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்குது. முன்னோர் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு, தாமரை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதை தாமரை வழிபாடுன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்லை மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையோ தாமரை பூ கொண்டு மாலை அணிவித்து வழிபட வேண்டும். அப்படி இல்லைன்னா தாமரை பூவை நீங்கள் வந்து ஒத்த தாமரையாவது அம்பாளுக்கு வந்து, அதாவது மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இதை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இதுவரை உங்கள் ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவங்க அந்த 80 ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.